சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியனோடு புதன் இணைந்திருக்கிறது. புதன் உச்சம் பெற்று இருக்கிறது. ராகுவோடு சூரியன் புதன் இணைந்திருக்கின்றன. இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்திலே 12 குடைய சந்திரன் சனியோடு இணைந்திருக்கின்ற ஒரு நாள். புதனின் நட்சத்திரமான கேட்டையிலே சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் இது அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீர்கள். குடும்ப உறவுகள் அனைத்தும் வலுப்பெறும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே தொடர்ந்து இன்றைக்கும் சந்திரன் இருக்கிறது. லாபஸ்தானாதிபதி சந்திரன் 3ஆம் இடத்திலே இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். உற்றார் உறவினர் நண்பர்கள் சந்திப்பு நிகழும். அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நீங்கள் காண்பீர்கள். பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கூடுதலாக வழங்கப்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள், சுய தொழில் செய்கின்றவர்கள் அனைவருக்கும் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட இடையூறுகள் அனைத்தையும் தாண்டி வந்து விடுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கலிலே உள்ள சிக்கல்கள் எல்லாம் தீரும். சேமிப்புகள் அதிகமாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். பணிபுரியும் இடத்திலும் மகிழ்ச்சி அலை வீசும். இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் தொடர்ந்து ராசிக்கு 11ஆம் இடத்திலே செவ்வாய் குருவோடு இணைந்திருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதியாகிய சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனியோடு இணைந்து மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. 4, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் 2ஆம் இடத்திலே இணைந்திருப்பதால் மிகப்பெரிய அளவிலே உங்களது தொழிலிலே ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீர்கள். நீங்கள் எந்த தொழிலில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலிலே ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும்.